ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு இவங்களுக்கே விஜயும் காவேரியும் அழுகிறத காமிக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு போல். அதனால இவங்களே கான்செப்டை மாற்றிட்டாங்க. யாரை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நிவீனுங்க எவ்வளோ நாள் தான்ப்பா சும்மா உட்காந்து சோளப்பொரியை சாப்பிட்டுட்டு இருப்ப, அதனால் ஊமண்டையை உருட்டுறோன்னு சொல்லிட்டு நிவீனை கொண்டு வந்து உட்கார வைக்க நிவீனுக்காக விழுந்து விழுந்து சமைக்கிறாங்க நம்ம யமுனா. பார்த்துக்கிட்டே இருந்த மாமியார் அதுக்கப்புறம் பார்த்தா கபுக்குன்னு கேப் கிடைக்கிறப்பல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்னடா அது, எப்படா இவங்க சமைச்சாங்கன்னு ஆச்சரியப்படுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இவங்க இட்லிங்கிறாங்க, இவங்க இடியாப்பங்கிறாங்க. நடுவில் உட்காந்துருக்க நிவீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இட்லியும் சாப்பிடுங்கிறாங்க, நம்ம யமுனா ஒரு பக்கம் இட்லியும் சாப்பிடு, நீ இடியாப்பவும் சாப்பிடுங்கிறாங்க. வயிறா இல்லை வங்காளி விரிகிடாவான்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. எதை போட்டாலும் உள்ள இருக்கிறதுக்கு ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வைப்பேன் மாற்றி வைக்க, ஐயோ யாருமே வைக்க வேணாம், விட்டு தொலைங்கலன்னு சொல்லிட்டு உங்கள் அன்பு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த ஒரு குமரனுக்கு கால் பண்ண, நேரில் வந்தவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம குமரன் விழுந்து சிரிக்கிறத பார்க்கணுமே. இப்படி தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா கங்காட்டையும் எங்கள் அம்மாட்டையும் மாட்டிக்கிட்டு முழிப்பேன், அதை நீ இப்போ ஏன் வைக்கிற அப்படின்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன்ப்பா, யார்ட்டையாவது எஸ்கேப் ஆகிடுப்பா அப்படின்றாங்க. நினச்சி அவங்க சிரிச்சிட்டு இருக்கா. சரி வா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. நம்ம விஜய் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வர, அங்கே இருந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு தான் பார்த்தேன், ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால் யாராவது இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, இவங்களோட லவ் ஸ்டோரியை இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் நம்ம காவேரி தனியாக இருக்கக்கூடாதுன்னு கங்கா போயிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வேற லெவலில் இருக்குப்பா, லவ் ரொமான்ஸு வேவ் லென்த்து செம்மையாக இருக்குப்பா. ஃபீலிங்ஸு கூட இப்படி கொண்டு வரீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ஃபீல் பண்ணுறது அவங்க ஃபீல் பண்ணுறது ஒன்றா இருக்குது. இவங்களும் லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க, அங்கேயும் லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு இவங்க லவ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளும் நோக்கினாள் நானும் நோக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இது எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம விஜய் சார் இருக்காரே ஒரு மூவியில், அதாவது எங்கெங்கேயோ இருக்க பிட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒன்றா அவளும் நானும் லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க. சரி என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்